Hi guys, welcome to another video Salesforce in Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Apex DML ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க இன்கேஸ் இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிட்டு வாங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்துட்டு Apex கிளாஸ் எப்படி எழுதுறது, ஸோ பேசிக்காக இது வந்து Apex கிளாஸ்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ள கோடு எப்படி எழுதுறதுன்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் டேட்டா பேஸ்ல இருந்து எப்படி இன்ஃபர்மேஷனை கோடுக்குள்ள கொண்டு வரணும். ஸோ எதர் நம்ம SOQL யூஸ் பண்ணி கொண்டு வரலாம், ஆர் SOSL யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க 2 பார்ட் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் கிளாஸ், ஒண்ணு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாபேஸ். ஸோ வந்துட்டு இதுவரைக்கும் டேட்டாபேஸ்ல இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட் எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தோம். ஸோ DML ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு அபெக்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்மளால டேட்டா பேஸ்ல இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், ஆர் நியூ ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா data manipulation language statement to insert, update, merge and delete. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், டேட்டா பேஸில் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம வெறும் கிளாஸ்க்குள்ளே இருந்தோம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி டேட்டாவை கொண்டு வரணும்னு பார்த்துருந்தோம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம ஒரு DML ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டை வந்து எடிட் பண்ணுறது ஆர் அப்டேட் பண்ணுறது, அண்ட் நியூ ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நார்மலா வந்துட்டு இந்த DML ஸ்டேட்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதுல இன்சர்ட்னா இன்சர்ட்டிங் நியூ ரெக்கார்ட், அப்டேட்னா அப்டேட்டிங் எக்ஸிஸ்டிங் ஒன், மெர்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 3 டிஃப்ரெண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ பேசிக்காக ஒன்றை வந்து மாஸ்டராக வச்சுட்டு மீதை வந்து மர்ஜ் பண்ணலாம். டெலிட்னா ரிமூவிங் ஃப்ரம் இட் அண்ட் ரிஸ்டோர் இட். அப்சர்ட் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கும். அப்சர்ட் மீன்ஸ் ஒரே ப்ராசஸில் இன்சர்ட் அண்ட் அப்டேட் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி யூசிங் அண்ட் ஐடி. சரிங்களா? ஸோ இந்த விஷயமெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட் நம்ம பிகினிங் ஸ்டேஜஸில் ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் அண்ட் அப்டேட் வந்து எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் நம்ம வந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரிங்களா? நார்மலாக வந்துட்டு இன்சர்ட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இதை நம்ம டேரெக்டாக நம்ம கோடுக்குள்ளே போய் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு DML கிளாஸ் 1 இருக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எஸ் ரெக்கார்ட்ஸ் நான் வந்து A1 அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணுறேன் வித் எஸ் ரெக்கார்ட். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேம் வந்து நான் DML இன்சர்ட் கொடுக்குறேன். ஸோ இது ஒரு ரெக்கார்ட், லீட் ஒரு ரெக்கார்ட். ஸோ பேசிக்காக 3 டிஃப்ரெண்ட் எஸ் ஆப்ஜெக்ட் ரெக்கார்ட்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் இன்சைட் மை ஆப்ஜெக்ட், நம்மளோட கோடுக்குள்ளே. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எனக்கு வந்து A1, L1, L2 அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் எஸ் ரெக்கார்ட் வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கு இன்ஃபர்மேஷன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம் கோடில் யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த இன்சர்ட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டைரக்டாக நம்மளோட டேட்டா பேஸ்க்குள்ள இன்சர்ட் பண்ண முடியும். இன்சர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ அக்கௌண்ட் வித் அக்கௌண்ட் DML இன்சர்ட்டுங்கிற ரெக்கார்டில் கிரியேட் ஆகும். 2 டிஃப்ரெண்ட் லீட்ஸ், லீட் 1, லீட் 2 கிரியேட் ஆகும். ஸோ லீட்ல வந்து கம்பெனி அப்படிங்கிறது ரெக்வயர்ட் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால நான் வந்து கம்பெனி இப்போதைக்கு டெஸ்ட் கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் நார்மலாக நம்மளுக்கு தெரியும், இந்த எஸ் ஆப்ஜெக்ட் ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம உள்ள இன்சர்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபர்தராக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த DMLல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ல, ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் சென்ஸ் இந்த ஒரு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ற ஒரு டிரான்சாக்ஷன்ல அப் டு 150 DML இதுதான் நீங்க வந்து எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ DML ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப் டில் 150 இதுதான் வந்து உங்களால வந்துட்டு பண்ண முடியும். சரிங்களா? மீனிங் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன்ல 150 டைம்ஸ் தான் எய்தர் இன்சர்ட், அப்டேட் ஆர் எல்லாத்தையும் சேர்த்தி 150 தான் உங்களால பண்ண முடியும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இன்சர்ட் இப்போ இந்த இடத்துல இன்சர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டிஃப்ரெண்ட் ரோஸ் தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ பட் பேசிக்காக உங்களுக்கு 10,000 ரோஸ்க்குள்ள தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இது பேசிக்காக கவர்னர் லிமிட்ஸ், அதனால தான் வரும். நம்ம கவர்னர் லிமிட்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஃபியூச்சர் கிளாஸில் பார்க்கலாம். பட் ஆல்ரெடி இந்த செஷனில் பேசிக்காக இன்சர்ட் அண்ட் அப்டேட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கோடில் வந்து ஃபர்தராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு DML பல்க் இன்சர்ட் இருக்கு. பல்க் இன்சர்ட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னொரு 2 வேரியபிள் L3 அண்ட் L4 நான் வந்து சூஸ் பண்ணுறேன். இந்த 2 ரெக்கார்டையும் வந்து செப்பரேட்டாக வைக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன், லீட் லிஸ்ட்னு சொல்லி. அந்த லிஸ்ட்டுக்குள்ள L3 அண்ட் L4 போடுறேன். அண்ட் ஃபைனலி அந்த என்டையர் லிஸ்ட்டையே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா
ஈச் டைம் A1, L1, L2 எல்லாத்தையுமே செப்பரேட்டா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் DML டிரான்சாக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து இன்சர்ட் லீட் லிஸ்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் உங்களுக்கு நடக்கும். பட் பேசிக்காக உங்களுக்கு இதுக்குள்ள வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுது. ஸோ இது நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அகெயின் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே நம்மளுக்கு வந்து மெத்தட்ல இருந்து இந்த எஸ் ஆப்ஜெக்ட்டும் லிஸ்ட்டும் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த இன்சர்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து இந்த செஷன்ல புதுசா இருக்கும். இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் DML கிளாஸ் நான் இந்த மெத்தட் இப்போ இன்சர்ட் மெத்தடை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ நான் வந்து எனக்கு என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இஃப் ஐ ஸ்க்ரால் டவுன் எனக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் SOQL query 0 நான் எதுவுமே எடுக்கல. பட் நம்பர் ஆஃப் DML ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 out of 150. ஸோ நார்மலாக DML ஸ்டேட்மெண்ட்ஸ் 150 தான் என்னால் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் இன்சர்ட் ஆகட்டும், அப்டேட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு டிரான்சாக்ஷனில் 150 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்க முடியும். பட் நம்மளுக்கு இந்த இடத்துல 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது இன்சர்ட் அக்கௌண்ட் A1, அதே மாதிரி 2 லீடையும் நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இங்கே இந்த இடத்துல வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் காமிக்குது. ஸோ இது எப்படி வெரிஃபை பண்ணணும்னா நான் அக்கௌண்ட்ஸ்க்கு போகிறேன். DML அக்கௌண்ட் இன்சர்ட்னு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆயிடுச்சு. என்னோட ஆர்க்ல பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ நியூ ரெக்கார்ட் DML அக்கௌண்ட் இன்சர்ட். அதுவே நான் இப்போ லீட்ஸ்க்கு போனேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா லீட் DML இன்சர்ட் 1, இன்சர்ட் 2 2 டிஃப்ரெண்ட் ரெக்கார்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து அபெக்ஸ் கோட் யூஸ் பண்ணி டைரக்டாக நம்மளோட ஆர்க்ல வந்துட்டு ரெக்கார்ட்ஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணுக்குமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லீட்ல பார்த்தீங்கன்னா DML இன்சர்ட் 1, இன்சர்ட் 2 2 இருக்கு. இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் DML ஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்துச்சு. பட் ரியல் லைஃப்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து செகண்ட் இந்த பல்க் இன்சர்ட் இதை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல சேம் மறுபடியும் லீட் 3 அண்ட் லீட் 4 நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணும். பட் டேரெக்டாக இன்சர்ட் L3 கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ரெண்டையுமே நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு லிஸ்ட்குள்ளே ஆட் பண்ணுறேன். இந்த லிஸ்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா L3 அண்ட் L4. ஸோ இப்போ நான் இன்சர்ட் லீட் லிஸ்ட் கொடுக்குறப்போ எனக்கு வந்து DML ஸ்டேட்மெண்ட்ஸோட இது பார்த்தீங்கன்னா 1ஆக தான் இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த பல்க் இன்சர்ட்டை மட்டும் நம்ம இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போ இதை எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நார்மலாக வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் DML ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு 1 out of 150 தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு என்டையர் லிஸ்ட்டை ரன் பண்ணேன். இப்போ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் எவ்வளோ ரெக்கார்ட்ஸும் வச்சுக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் DML ஸ்டேட்மெண்ட்ஸாக இல்லாமல் ஒரே ஒரு DML ஸ்டேட்மெண்ட்டாக தான் உங்களுக்கு வந்து இது வந்து வந்திருக்கும். ஸோ ஃபியூச்சர் வர கிளாஸஸில் நம்ம எப்படி வந்துட்டு DML ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும், இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் எதாவது நம்ம பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறேன். பட் பேசிக்காக உங்களுக்கு வந்து இப்போ பல்க் இன்சர்ட்டும் இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஆர்கில் போயிட்டு லீட்ஸில் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லீட் லிஸ்ட் 3 and 4 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்காக என்னோட அபெக்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஆர்குக்குள்ள நியூ வேல்யூஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இன்சர்ட் அப்படிங்கிற இந்த இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அட் த சேம் டைம் நான் இப்போ செகண்ட் queryக்கு போகிறேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்துட்டு அப்டேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்டேட்டோட ஆப்ரேஷன் பர்பஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்டேட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு வந்து SOQL நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணுறேன்னா DML அப்டேட் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள நான் இந்த SOQL query யூஸ் பண்ணி நான் எக்ஸிஸ்டிங் லீட்ல இருந்து நான் DML அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் புல் பண்ணுறேன். ஸோ எந்த இடத்துல நேம் வந்து பார்த்தீங்கன்னா DML இருக்கோ அதை வந்து நான் புல் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த லிஸ்ட்டை பார்க்கறதுக்காக நான் system.debug கொடுக்குறேன். அண்ட் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட லாஸ்ட் நேம் ஆஃப் த லீடை வந்துட்டு அடிஷ்னல் நேமோட அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து அப்டேட் ஆப்ரேஷன். ஸோ அப்டேட் ஆப்ரேஷனுக்கு மோஸ்ட்லி நம்ம SOQL யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டை நம்ம புல் பண்ணலாம். இதில் வந்து 1 or many ரெக்கார்ட்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுனால நம்ம வந்து லீட் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறேன். அண்ட் ஈச் ரெக்கார்டை வந்து நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த அப்டேட் லீட் லிஸ்ட். ஸோ பேசிக்லி இந்த என்டையர் லிஸ்ட்டை வந்து என்னால் அப்டேட் பண்ண முடியும். ஸோ இப்படியும் என்னால் வந்து DML ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபியூச்சர் வர கிளாஸஸில் இந்த அப்டேட் லீட் லிஸ்ட் இருக்குது. எரர் ஹேண்ட்லிங்னா என்ன, ட்ரை அண்ட் கேட்ச் எப்படி யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்கேஸ் நம்ம இந்த லீட் லிஸ்ட்டில் ஏதாவது எரர் வந்துருச்சு அப்படின்னா இந்த என்டையர் ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு ரோல் பேக் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் ஒன்ல
இந்த இன்சர்ட் A1 L1 L2 இருக்கு. ஸோ இந்த L2ல நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி நேம் ரெக்வயர்ட் ஃபீல்ட் இல்லை அப்படின்னா இன்சர்ட் A1 L1 ஆனாலும் L2 ஃபெயில் ஆனதுனால இந்த என்டையர் டிரான்சாக்ஷன் வந்து ரோல் பேக் ஆயிரும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வர கிளாஸஸ்ல எப்படி வந்து எரர் ஹேண்ட்லிங்கை வந்து நம்ம முன்னாடியே நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து நீங்க இன்சர்ட் அண்ட் அப்டேட்டோட பேசிக் ஆப்ரேஷன் மட்டும் ஒர்க் பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல வந்து ஃபர்தரா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ. பாய்.